வணக்கம். நவீன கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தே வர்ற ஒரு முக்கியமான விமர்சனத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நாம் அலச போற மூலங்கள் சில ஆழமான கேள்விகளை எழுப்புது. வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 80ல இருந்து 90%. இது சாதாரண நம்பர் இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகிறவங்கல்ல 100ல கிட்டத்தட்ட 90 பேர் கொஞ்ச நாள்லயே விசுவாசத்தை விட்டுட்டு போயிடுறாங்களாம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை. நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? சரி, இது ஏன் நடக்குது? இததான் நாம இன்னைக்கு அலச போற முக்கியமான பிரச்சனை. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். ஏன் இவ்ளோ பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க? இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு இந்த மூலங்கள் சொல்லுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்படி விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கான காரணத்தை விளக்க இந்த மூலங்கள் ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த உவமையை பயன்படுத்துது. அதுதான் பாராஷூட் உவமை. வாங்க அது என்னன்னு பாப்போம். ஓகே, இந்த பாராஷூட் உவமையில 2 விதமான செய்திகள் இருக்கு. இத பாருங்க. ஒன்னு, ஏசு உங்க விமான பயணத்தை சூப்பராக்குவார்னு சொல்றது. அதாவது உங்க வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா இருக்கும்னு சொல்றது. ஆனா 2வது செய்தியை பாருங்க. நீங்க 25,000 அடி உயரத்திலிருந்து குதிக்கணும்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு பெரிய ஆபத்துல இருக்கீங்க, அதிலிருந்து தப்பிக்கணும்னு சொல்றது. ரெண்டுமே எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு மட்டும் சொல்லி விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்தா என்ன ஆகும்னு பாருங்க. அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், சோதனைகள் வரும்போது அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையேன்னு சொல்லி அவங்க விசுவாசங்கிற அந்த பாராஷூட்டை தூக்கி போட்டுடுறாங்க. இதனால அவங்க மனசுல ஒரு கசப்பு தான் தங்கிடும். ஆனா இதுக்கு நேர்மாறா ஒருத்தர் வரப்போற ஆபத்தோட தீவிரத்தையும் அதிலிருந்து தப்பிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கும் போது அவரோட விசுவாசம் ரொம்ப உறுதியா இருக்கு. மத்தவங்க கேலி செஞ்சாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, அவர் தன்னோட விசுவாசத்தை, அதாவது அந்த பாராஷூட்டை இன்னும் கெட்டியா பிடிச்சுக்குவார். இதுதான் ரெண்டுக்குள்ள பெரிய வித்தியாசம். சரி, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட செய்தி, அதாவது மெசேஜ பத்தி பார்த்தோம். இப்போ அந்த மெசேஜ சொல்றவங்களுக்கான பயிற்சி, அதாவது வழிமுறைக்கு வருவோம். இங்கேயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது. இந்த ஸ்லைடு பாருங்க. இது 2 விதமான பயிற்சி முறைகளை பத்தி பேசுது. ஒன்னு, வெறும் படிப்பை மட்டும் மையமா வச்ச அறிவு விருட்சம். இன்னொன்னு, நடைமுறையையும் பைபிளையும் மையமா வச்ச ஜீவ விருட்சம். இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, முதல் வகை பயிற்சி தலைவர்கள்கிட்ட பெருமையை தான் உருவாக்குது. ஆனா 2வது வகை பயிற்சி தான் உண்மையிலேயே ஜீவனையும் வளர்ச்சியையும் கொண்டு வருது. இந்த விமர்சனம் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு பாருங்க. இது மூலத்திலிருந்து எடுத்த ஒரு நேரடி மேற்கோள். வெறும் படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற இறையியல் கல்லூரிகள் ஒரு கட்டத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையே புதைக்கிற கல்லறைகளா மாறிடுதுன்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஓகே, இதுவரைக்கும் பிரச்சனைகளை பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு என்ன தீர்வு? இந்த மூலங்கள் சொல்ற 2 முக்கியமான தீர்வுகளை பத்தி நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம். முன்மொழியப்படுற முதல் தீர்வு இதுதான். சுவிசேஷத்தை சொல்ற வரிசைய மாத்தணும். அதாவது ஒருத்தருக்கு நோயே இருக்குன்னு தெரியாதப்போ மருந்து கொடுத்தா எப்படி, அதே மாதிரி ஒருத்தருக்கு அவங்க செஞ்ச பாவம் புரியாத வரைக்கும் கிருபையோட மதிப்பு புரியாது. அதனால முதல்ல நியாயப்பிரமாணத்தை வச்சு பாவத்தை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் கிருபையை பத்தி பேசணும்னு சொல்றாங்க. அடுத்ததா தலைமைத்துவத்துக்கு 5 நடைமுறை கொள்கைகளை சொல்றாங்க. இது மோசையோட கதையில இருந்து எடுத்துதான். அதாவது தலைவர்கள் மத்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், பைபிளை மையமா வச்சு சொல்லி கொடுக்கணும், சொல்லி மட்டும் கொடுக்காம செஞ்சும் காட்டணும், தங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய வல்லமையை மத்தவங்களுக்கு கடத்தணும், அப்புறம் அதிகாரம் பண்றது தலைமை இல்ல, பொறுப்பேத்துக்கிறது தான் உண்மையான தலைமைன்னு புரிய வைக்கணும். சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏன் இவ்வளோ அவசரம், ஏன் இவ்வளோ முக்கியம்னு இந்த மூலங்கள் சொல்லுதுங்கிறத பத்தி இப்ப நாம பார்க்கலாம். அப்போ இந்த விஷயத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. பல சபைகள் அதோட உண்மையான நோக்கத்தை விட்டுட்டு வெறும் சமூக கூடங்களா மாறிடுச்சு. அதனால சுவிசேஷத்தை சொல்றதுதான் சபையோட முக்கியமான அடிப்படை பணி. இந்த அவசரமான காரணங்களால தான் சரியான சுவிசேஷமும் சரியான தலைமைத்துவமும் ஒரு மாபெரும் தேவையா பார்க்கப்படுது. பாருங்க, இந்த வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி மூலங்கள்ல சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்ன ஒரு மேற்கோள் இருக்கு. மனுஷங்க முதல்ல நியாயப்பிரமாணத்தை பார்த்து பயப்படணும், அப்போதான் அவங்க கிருபையோட அருமையை புரிஞ்சுக்குவாங்கன்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை முடிக்கலாம். நாம பார்த்த அந்த பாராஷூட் ஓமையை வச்சு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மதம் மக்களை வரப்போற ஆபத்துல இருந்து தப்பிக்க, அதாவது குதிப்பதற்கு தயார் பண்ணுதா, இல்ல வெறுமனே அவங்க வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் மேம்படுத்துறதுல மட்டும் கவனம் செலுத்துதா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.